अभ्यापतत्यमितधाम्नि भवन्महास्त्रे हाहेति विद्रुतवती खलु घोरकृत्या रोषात् सुदक्षिणमदक्षिणचेष्टिदं तं पुप्लोषचक्रमपि काशीपुरीमथाक्षीत्. உமது சுதர்ஷன மகாஸ்திரம் அளவற்ற ஒளியுடன் பாய்ந்து வந்தபோது ஆபிசார தேவதை ஐயோ ஐயோ என்று கதறிக்கொண்டு விரைந்து ஓடி துர்ச்செயல் செய்த அந்த சுதட்சிணனையே எரித்துவிட்டது. உமது சுதர்ஷன சக்கரம் காசி நகரத்தையும் எரித்தது. சகலு விவிதோ ரக்ஷோ காதே கிருதோபகிருதி புரா तव तु कलया मृत्युं प्राप्तुं तदा खलतां गतः नरकसचिवो देशक्लेशं सृजन्नगरान्तिके झटिति हलिना युध्यन्नथा पपाततलाहतः. விவிதன் ஸ்ரீ ராமாவதார காலத்தில் ராட்சச வதத்தில் தங்களுக்கு உதவி செய்து புகழ்பெற்ற வானரன். அவன் தங்கள் அம்சாவதாரத்திலேயே மரணமடைய வேண்டி ஒரு கொடியவனாக பிறந்து நரகாசுரனுக்கு மந்திரியாகி நாட்டுக்கு தீங்கு இழைத்தான். நரகாசுரனை கொன்ற கிருஷ்ணன் மீது வஞ்சம் தீர்த்து கொள்ள எண்ணி துவாரகைக்கு அருகே வந்தான். பலராமர் அவனுடன் போர் புரிந்து அவனை தன் கைகளால் அறைந்து கொன்று வீழ்த்தினார். சாம்பம் கௌரவ்ய புத்ரீகரண நியமிதம் சாந்த்வனார்த்தி குருணாம் யாதஸ்தத்வாக்ய ரோஷோ த்ருத கரிநகரோ மோச்சயாமாஸ ராமஹ ते खात्या पाण्डवेयैरिति यदुपृतनां नामुचस्त्वं तदानीं तं त्वां दुर्बोधलीलं पवनपुरपदे तापशान्त्यै निषेवे. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द. துரியோதனன் பெண் லக்ஷணையை கவர்ந்து சென்றதற்காக கௌரவர்களால் சிறைப்படுத்தப்பட்ட சாம்பனை மீட்டு வர பலராமர் சென்றார். அப்பொழுது தகாத வார்த்தைகளை பேசிய கௌரவர்கள் மீது கோபம் கொண்டு பலராமர் தனது கலப்பை ஆயுதத்தால் ஹஸ்தினாபுரத்தையே மேல் நோக்கி இழுத்து நடுங்க வைத்து சாம்பனை விடுவித்து மீண்டார். அப்பொழுது தாங்கள் பலராமருடன் யாதவ சேனையை அனுப்பவில்லை. ஏனெனில் அவர்கள் பாண்டவர்களால் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று தாங்கள் சங்கல்பித்திருந்தீர்கள். அப்படிப்பட்ட அறிய முடியாத லீலைகள் புரிந்த குருவாயூரப்பா, எனது தாபங்கள் நீ